வருங்கால அரசு பணியாளர்களான சென்டர் மேப்பிங் போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வகுப்பு தான். எல்லா வகுப்பையும் நமக்கு முக்கியமான வகுப்பு தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு இன்னும் கொஞ்சம் முக்கியமான வகுப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நிறுத்தல் குறியீடுகள். அதை நம்மளும் என்ன பண்ணுறது இல்லை, பெருசாக நம்மளும் அதை பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் அப்படி விடலாமான்னு பார்த்தீங்கன்னா கூடாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸில் நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமானதை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம சிலபஸ்க்காக படிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக இது அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் கமா வருது, முற்றுப்புள்ளி வருது, அப்புறம் அரைப்புள்ளி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? அந்த ஒவ்வொன்றையுமே நம்ம எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், அந்த நிறுத்தல் குறியினுடைய காரணம் என்ன, அதாவது ஏன் அந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுமையாக இன்னைக்கு ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். அதான் இந்த வகுப்பு. ஆகவே வகுப்பை நீங்கள் முழுமையாக பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் உடனுக்குடன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம். சரி, இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறுத்தல் குறியா நிறுத்தக்குறியா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்பது இருக்கிறது. சரியா? இப்போ முதல்ல இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறுத்தற்குறி அப்படின்னு இருக்கு, நிறுத்தக்குறி அப்படின்னு இருக்கு. இடத்துல எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரி, இது தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நிறுத்தல் குறியினுடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனை நிறுத்தி படிப்பது. சரிங்களா? அப்ப அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தல் கிடையாது, நிறுத்தம். சரிங்களா? அப்ப நிறுத்தம் கூட்டல் குறிதான் நமக்கு என்ன வருது, நிறுத்த குறின்னு வருது. சரிங்களா? நீங்க நிறுத்தற்குறி அப்படின்னு போட்டீங்கன்னா அது நிறுத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள்ல வரும். இப்போ நிறுத்தம் அப்படின்னா கொஞ்சம் இடைவேளை விட்டு நிறுத்தி படிக்கிறது. இதே நிறுத்தல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் எடையை அளவிடுவதனை குறிக்கிறது. சரிங்களா? அப்ப நிறுத்தம் என்பது வேறு, நிறுத்தல் என்பது வேறு. இந்த ரெண்டு சொல்லுக்கான வேறுபாட்டை உணர்ந்து நீ என்ன பண்ணணும், இதுல நிறுத்தல் குறி போடணும், நிறுத்தற்குறி போடணுமா இல்லை நிறுத்தக்குறி போடணுமாங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நீ என்ன போடணும், நிறுத்தற்குறியா நிறுத்தக்குறியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக வகுப்புக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியலாக கையில் கொடுத்துருவோம். சரிங்களா? அதில் கொடுக்கும் பொழுது இதனுடைய மற்ற விஷயங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நேரடியாக வகுப்புக்குள்ளே போகிறதுனால இதில் என்ன சொல்லியிருக்குங்க ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். அதாவது நிறுத்தக்குறி நம்ம எதுக்கு நிறுத்தக்குறியை பயன்படுத்துகிறோம்னா நம்ம பேசும்பொழுது நம்ம உணர்ச்சிகளை ஓ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடணும், வெளிப்படையாக சொல்லிடுறோம். ஆனால் அதே நேரத்தில் எழுதும் பொழுது அந்த உணர்ச்சிகளை சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஆனாலும் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய குறிகள் தான் என்னது, நிறுத்தக்குறிகள். சரிங்களா? அந்த மாதிரியான அந்த குறிகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதனுடைய வகைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது இப்போ முதல்ல அமைதிக்கான அளவு படிக்கும்போது எந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம நிறுத்தி படிக்கணும் அப்படிங்கிறத விளக்குவதும் இதுதான் நமக்கு நிறுத்தக்குறியீடுகள் தான். சரிங்களா? இதே பழங்காலத்துல நமக்கு நிறுத்தக்குறியீடுகள் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் இல்லைன்னா அந்த காலத்துல ஓலைச்சுவடியில் எழுதுனாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணாது, மெய்யெழுத்துக்களையே புள்ளி வைக்க முடியாத சூழல் இருந்துச்சு. ஏன்னா புள்ளி வச்சா என்ன ஆகும், ஓலைச்சுவடி கிழிஞ்சிடும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்க நிறுத்தி படிக்கிறதுக்காக நீங்க ஓலைச்சுவடியில் புள்ளி வைப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா மாட்டாங்க. சரிங்களா? அதனால அந்த காலத்துல என்ன இல்லை, நிறுத்தக்குறியீடுகள் இல்லை. அப்ப நிறுத்தக்குறி இல்லைன்னாலும் அந்த நிறுத்தக்குறியினுடைய பணிகளை செஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எது பார்த்தீங்கன்னா வினைச்சொல் அந்த பணியை செஞ்சிருக்கு. எப்படி செஞ்சதுன்னா அந்த வினைச்சொல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடரினுடைய இறுதியில பயன்படுத்தியிருக்காங்க. தொடரினுடைய இறுதியில அந்த ஒரு வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அது வினை முற்றாக கருதப்படுகிறது. வினைமுற்று சொல்லினுடைய இறுதியில வந்துச்சுன்னா இயல்பாகவே அது முற்றுப்பொருளை கொண்டு வருவதால் அங்க முற்றுப்புள்ளி என்று ஒன்று வைப்பதற்கான தேவை இல்லாம இருந்துச்சு. ஸோ அதாவது நமக்கு முற்றுப்புள்ளியினுடைய வேலையை எது பார்த்திருக்கு, இந்த வினைச்சொல்லானது பார்த்திருக்கிறது. அதே போல ஏகார ஓகார உண்மைகள்லாம் என்ன பண்ணிருக்கு, கார்புள்ளிகளுடைய பணிகளை செஞ்சிருக்கு. சரிங்களா? கார்புள்ளி மட்டும் இல்லை,
அரைப்புள்ளியினுடைய பணிகளையும் அது செஞ்சிருக்கு. சரிங்களா? இதே போல என்ன பண்ணிருக்குன்னா, இதே போல எனவே, ஆகவே ஆகிய சொற்களும் விட்டு சீப்பினை தருவதோடு முந்தைய தொடரோடு தொடர்புடையது அப்படின்னு காட்டுது. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்துல இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நிறுத்தல் குறியீடுகள் பயன்படுத்துவதை என்ன பண்ணியிருக்காங்க, தவிர்த்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா, பெயர் வினைச்சொற்களின் இறுதியில் நின்று கேள்விக்குறியின் பணியை செய்தன. எது? ஆ மற்றும் ஓ. சரிங்களா? இந்த ஆ மற்றும் ஓ ஏன் கேள்விக்குறிக்கான பணிகளை செஞ்சதுங்கிறதுக்கான விடை உங்களுக்கே தெரியும். அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஆ மற்றும் ஓவோட மேலும் ஒரு 3 எழுத்துக்கள் ஒன்று வரும். சரிங்களா? அந்த ஆக மொத்தம் 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். யா, அப்புறம் ஆ, ஓ, ஏ மற்றும் ஒன்று குரில் ஏ. சரிங்களா? இந்த 5 எழுத்துக்களும் வந்து எந்த எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை நாம் எதற்காக தமிழ் மொழியில பயன்படுத்துறோம், அந்த எழுத்துக்கள் நம் தமிழுக்கு ஒரு இன்றியமையாத இடத்தை பெற்றிருக்கின்றன. அந்த இடம் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா இதுலயே பதிலும் இருக்கு. சரிங்களா? அதனால சொல்லலாம், எளிமைதான். ஓகே. இப்ப அச்சுக்கலை இந்தியாவில் தோன்றியதுக்கு பிறகுதான் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிறுத்த குறியீடுகளுடைய பணிகளும் வந்து பயன்களும் அதிகரிச்சது. சரிங்களா? ஏன்னா அச்சுக்கலை வளர வளர நம்மளுடைய மக்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறுத்தி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது வந்திருக்கும். ஏன்னா ஓலைச்சுவடியில தான் என்ன பண்ண முடியாது, புள்ளி வச்சா ஓலை கிழிஞ்சிடும். ஆனா பேப்பர்ல என்ன பிரச்சனை, தாராளமா வைக்கலாமே. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்களும் அந்த நிறுத்தக்குறியினுடைய பயன்பாட்டை அதிகரிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் மட்டும் இல்லாமல் பிற மொழிகள்லயும் இந்த நிறுத்தல் குறியீடுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குறியீடுகளாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப முதல்ல புள்ளிகள். நிறுத்த குறியீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா புள்ளிகள் மிகவும் முக்கியம். வாசிக்கும் போது ஒலிப்பு வேறுபாடுகளை காட்டவும், கூறும் செய்தியின் பொருளின் குழப்பம் வராமல் இருக்கவும், படிப்பவரின் கவனத்தை தேவைப்படும் இடங்களுக்கு கொண்டு செல்லவும் நிறுத்த குறியீடுகள் பயன்படுகின்றன. சரியா? அதாவது நிறுத்த குறியீடுகள்ல நிறைய குறிகள் இருக்கு. அந்த குறியீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த புள்ளிகள் வந்து இன்றியமையாத ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றன. ஏன் இன்றியமையாத இடத்தை பெற்றிருக்கின்றன? ஏன்னா அந்த நிறுத்த குறியீடுகள்ல புள்ளிகள் தான் முதன்மை வகிக்குது. சரிங்களா? நம்ம அதிகமா பயன்படுத்துறது வந்து முற்றுப்புள்ளி, அப்புறம் வந்து காற்புள்ளி, இதெல்லாம் பயன்படுத்தும். இதெல்லாம் அதிகமா பயன்படுத்துறதுனால நிறுத்த குறியீடுகள்ல இது முதன்மையான அங்கத்தை வகிக்கிறது. உதாரணத்திற்கு கால் புள்ளி, அப்புறம் அரைப்புள்ளி, அப்புறம் முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, அப்புறம் முப்புள்ளி, அப்புறம் கேள்விக்குறி, உணர்ச்சிக்குறி, இரட்டை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி, தனி மேற்கோள் குறி, அப்புறம் மேற்படிக்குறி, பிறை அடைப்புக்குறி, சதுர அடைப்புக்குறி, இணைப்புக்குறி, சாய்கோடு, இவை ஆகியவெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறுத்த குறியீடுகள் இருக்கக்கூடிய சில முக்கியமான குறியீடுகளாகும். இதுவே அவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்கிறதையும் தாண்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதை நீங்க வகுப்பு முழுமையாக கவனிச்சு அதை எங்கெங்க பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். இதுல 100 விழுக்காடு மதிப்பெண் உங்களால் எடுக்க முடியும். இதுல நிறுத்த குறியீடுகளிலிருந்து உங்களுக்கு எப்படி வினா கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், பதில் அளிக்க முடியும். முதல்ல பாத்தீங்கன்னா கால் புள்ளி. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுப்பிசை குறி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்றாங்க, வேறு ஒரு பெயர் சொல்கிறார்கள். சரியா? இப்ப இக்குறி இடப்படும் இடங்களில் ஒரு மாத்திரை அளவு நிறுத்தி வாசிக்க வேண்டும். இப்ப மாத்திரைன்னா என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? நான் சொல்வது எல்லாத்துக்கும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கன்னா என்ன பண்ணணும், கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணணும். ஓகே? அதுக்கு அடுத்தது இவை இடப்படும் இடங்கள் வந்து பல உள்ளன. எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த கால் புள்ளி, அதை கமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கமாவை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல நான் ஓகே, ஒரு பெயர் சொல்லோடு பல வினைச்சொற்கள் வரும் இடங்கள்ல கால் புள்ளி இட வேண்டும். அதாவது நான் ராமனை வீட்டில் சென்று பார்த்தேன், என்ன ஒரு பெயர் சொல் ராமன், அந்த பெயர் சொல்லோடு பல வினைச்சொற்கள். சரிங்களா? அதாவது ராமனை வீட்டில் சென்று, அந்த ஒரு பெயர் சொல்லுக்கு இதான ஒரு பெயர் சொல். இப்ப ராமனை வீட்டில் சென்று, அப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த பெயர் சொல்லோடு பல வினைச்சொற்கள் சேருது. எது பாருங்க, பார்த்தேன், பேசினேன், வந்தேன். ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட பல வினைச்சொற்கள் ஒரு பெயர் சொல்லினுடைய தொடர்ச்சியாக சேர்ந்துச்சுன்னா அங்க என்ன வரணும், கால் புள்ளி இட வேண்டும். அடுத்தது
அது போலவே பல பெயர் சொற்கள் வரும் இடங்களிலும் காற்புள்ளி இட வேண்டும். இப்ப கடைக்கு சென்று, இப்ப மா, பலா, வாழை, கொய்யா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெயர் சொல் தான். இப்ப பல பெயர் சொற்கள் வரும் இடங்கள்லயும் என்ன பண்ணணும், நம்ம கால்புள்ளி இட வேண்டும். அதுல இன்னொரு விஷயம் பாத்துங்க, இந்த காற்புள்ளி முதல்ல இந்த பெயர் சொல் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, புள்ளி இடக்கூடாது. அதாவது சென்று கமா மா அப்படி வரக்கூடாது. இதுக்கு முன்னாடியும் காற்புள்ளி ஆரம்பிக்க கூடாது. அதே மாதிரி இந்த பெயர் சொற்கள் முடியுது பாருங்க கடைசியில, இங்கே என்ன பண்ணக்கூடாது, காற்புள்ளியானது இடக்கூடாது. சரியா? கடைக்கு சென்று மா, பலா, வாழை, கொய்யா ஆகிய பழங்கள் வாங்கினேன். இந்த இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு கலர்ல கொடுத்துருக்கிறதுலாம். ஒரு பெயர் சொல்லை விவரித்து சொல்லும் பல தொடர்களுக்கு இடையில் காற்புள்ளி வரல் வேண்டும். அதாவது ஒரு பெயர் சொல்லை விவரித்து சொல்லும் பல தொடர்களுக்கு, அதாவது ஒரு பெயர் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம் இல்லையா, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லும் பொழுது என்ன வரணும், நமக்கு இந்த கமா என்பது அதிகமாக வர வேண்டும். எங்க பாருங்க, இப்ப அழகான கமா, நறுமணமிக்க கமா, பல இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ந்தது. இப்ப ஆக்சுவலா என்ன, தாமரை மலர்ந்ததுங்கிறது தான் வந்து உங்களுக்கு பெயர் சொல்லு. ஓகேவா? அதை என்ன பண்றோம், அதை நம்ம ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும். எப்படி, அழகான நறுமணமிக்க பல இதழ்கள் கொண்ட தாமரை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதாவது அந்த வடிவேல சொல்லுவாங்கல்ல, மாமா வந்திருக்காக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி என்ன பண்றோம், இந்த தாமரைக்கு உரிய அந்த ஒரு பண்புகளை நம்ம விவரிச்சு சொல்றோம். அப்படி சொல்லும்போது என்ன பண்ணணும், கண்டிப்பாக இங்க கமா போடணும். அதுலயும் சேம் ரூல் தான், இங்க ஆரம்பிக்கிறப்ப போட்டிருக்கீங்க, அதே மாதிரி முடிக்கிறப்ப என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. இதழ்கள் கொண்ட கமா இங்க வரக்கூடாது. சரியா? அடுத்து, தொடரில் ஒரே வினைச்சொல் 2 முறை வரும் பொழுது காற்புள்ளி இடல் வேண்டும். சரிங்களா? அதாவது தொடரில் ஒரே வினைச்சொல் 2 முறை வரும் பொழுது காற்புள்ளி இடல் வேண்டும். இங்க வினைச்சொல் 2 முறை வரணும். இங்க வந்திருக்கு, நீ வருவாய் வருவாய் என காத்திருந்தேன். நீ வருவாய் வருவாய் என காத்திருந்தேன். அதான் நீ வருவாய் வருவாய் என காத்திருந்தேன். அதாவது யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. சரிங்களா? அது நமக்கு தேவையில்லை. நீ வருவாய் வருவாய் அப்படிங்கிற மாதிரி 2 வினைச்சொற்கள் ஒன்றாக வரும் பொழுது என்ன பண்ணணும், நம்ம காற்புள்ளி இட வேண்டும். அதற்கு அடுத்தது, அதாவது 2 சொற்களை இணைக்கும், இங்க விட்டோம். ஓகே, இரு தொடர் இணைக்கும் இணைப்பு சொற்களை அடுத்தும் காற்புள்ளியிடல் வேண்டும். அதாவது நேற்று மழை பெய்தது, ஆனால் குளம் நிறையவில்லை. இந்த 2 சொல்லை இணைக்கும் பொழுது இந்த ஆனால்ங்கிற சொல் பயன்படுத்துறோம் பாருங்க, இதுதான் வந்து இங்க இணைப்பு சொல். இந்த ஆனால் பயன்படுத்தும் பொழுது இந்த 2 சொல்லை இணைக்குமானால் அங்க என்ன பண்ணும், கண்டிப்பா நீங்க அந்த காற்புள்ளியானது இடல் வேண்டும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது, இப்போ சொல்லும் கருத்தில் உள்ள உணர்ச்சி வெளிப்படவும் அழுத்தம் ஏற்படவும் காற்புள்ளி இடல் வேண்டும். அதாவது தெருவெங்கும் கொட்டி கிடந்தன மலர்கள். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருத்தில் உணர்ச்சி வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா என்ன இங்க வந்து கமா பயன்படுத்தணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொட்டி கிடந்தன அப்படிங்கிறத வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்றோம், இங்க நம்ம அரைப்புள்ளியை, அதாவது கால்புள்ளியை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்தது, இல்லையா அல்லவா போன்ற சொற்கள் வரும் இடங்களில் காற்புள்ளி இடல் வேண்டும். அதாவது நேற்று பலமாக காற்று வீசியது இல்லையா, நேற்று பலமாக காற்று வீசியது இல்லையா, நேற்று நானும் கேட்கிறேன்ல, வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. அல்லது வகுப்பு உங்களுக்கு புரிந்தது இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்ணணும், இங்க கமா பயன்படுத்தணும். அடுத்தது, வினாக்களில் அடுக்கி வரும் சொற்களுக்கு இடையிலும் விடைகளில் வரும் வினாச்சொல்லை அடுத்தும் காற்புள்ளி இட வேண்டும். ஒன்றும் கிடையாது, வினாக்கள்ல அடுக்கி வரும் சொற்களுக்கும் இடையிலையும் அதே மாதிரி விடையில வரும்
வினா சொல்லை அடுத்து என்ன பண்ணணும், உங்களுக்கு கால் புள்ளி இட வேண்டும். அதாவது இனிப்பா காரமா என்ன வேண்டும், அந்த இடத்துல என்ன பண்றோம், இனிப்பா காரமா. இங்க சொற்கள் அடுக்கி வருது இல்லையா, அங்க ஒரு கால் புள்ளி பயன்படுத்தியிருப்போம். ஆக விடையில பாருங்க, இதுவா பேனா, விடையில என்ன பண்றோம், இதுவா பேனா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றோம், பயன்படுத்திக்கிறோம். அதனால இங்க கால் புள்ளியை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது ஏவல் வினைகள் வரும் தொடர்களில் கால் புள்ளி இடல் வேண்டும். அதாவது அவனை தடுக்காதே விடு, அவனை தடுக்காதே என்கிற அந்த ஒரு ஏவல் இருக்கு இல்லையா, அப்ப அந்த ஏவல் பொருளை கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம காற்புள்ளி போடணும். அடுத்தது உணர்ச்சி வாக்கியங்களில் உணர்ச்சி சொல்லை தொடர்ந்து கால் புள்ளி இடல் வேண்டும். உணர்ச்சி வாக்கியங்களில் உணர்ச்சி சொல்லை தொடர்ந்து கால் புள்ளி இட வேண்டும். இங்க ஐயோ வலிக்கிறதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இங்க எது உணர்ச்சி சொல், ஐயோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது உணர்ச்சி சொல். அங்க அங்க என்ன பண்ணணும், காற்புள்ளி போடணும். அடுத்து ஆமாம் என்ற சொல் தொடரில் வரும்பொழுது காற்புள்ளி இடல் வேண்டும். என்ன பண்ணணும், ஆமாம் அப்படிங்கிற சொல்லு தொடர்ல வரும்பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணணும், காற்புள்ளி இடல் வேண்டும். ஆமாம் அவர் நேற்று வந்தார் சொல்றோம் இல்லையா, அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், இங்க காற்புள்ளி இடல் வேண்டும். அடுத்து ஒருவரை விழித்து எழுதும் போது காற்புள்ளி இடல் வேண்டும். இந்த இடத்துல விழித்து எழுதுறதுன்னா நம்ம கமல்ஹாசன் சொல்ற மாதிரி விழித்து எழுதுறது கிடையாது, சரிங்களா. இந்த இடத்துல விழித்து அப்படிங்கிறது அவங்கள வந்து ரொம்ப விழிப்பா கூப்பிடுறது, சும்மா நண்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் நண்பா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு தான் என்னது, இந்த விழித்தல். இப்ப பாருங்க, தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த தம்பி அப்படிங்கிறத நம்ம விழித்து கூப்பிடும் பொழுது அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணணும், காற்புள்ளி இடல் வேண்டும். அடுத்தது கடிதங்களில் விழிக்கும் பொழுது விழிக்கும் போதும் காற்புள்ளி இடல் வேண்டும். மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு தான் கூப்பிடுறோம், அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், இங்க கமா போடணும். அடுத்தது இப்படிக்கு அப்படின்னு முடிக்கிறோம் இல்லையா, அங்கேயும் காற்புள்ளி இடல் வேண்டும். அப்புறம் முகவரியை படுக்கை வரிசை எழுதையிலே காற்புள்ளி போகணும். அதாவது முகவரி என்ன பண்றோம், படுக்கை வரிசையில் இப்படி எழுதுறோம் இல்லையா, அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பாக காற்புள்ளி போடணும். எடுத்துக்காட்டு, கார்த்திகேயன் 12 மேற்கு வீதி மதுரை. முடிக்கும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணணும், முற்றுப்புள்ளி இருக்க வேண்டும். அதே முகவரி ஒன்றன் பின் ஒன்றாக எழுதும்போது காற்புள்ளி இடக்கூடாது. இந்த இடத்த பாருங்க, காற்புள்ளி இடக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு விதியா கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம நிறைய இடங்கள்ல இப்படி எழுதும்போது சின்ன வயசுல என்ன படிச்சிருக்கோம், கார்த்திகேயன் கமா மேற்கு வீதி கமா மதுரை கமான்னு போடுறோம். ஆனா அப்படி என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. அடுத்தது பட்டங்களை எழுதும் போது காற்புள்ளி இடல் வேண்டும். எடுத்துக்காட்டு, BA அப்புறம் டிலிட், 2 பட்டங்கள் தொடர்ச்சி எழுதும் போது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம காற்புள்ளி போடணும். அடுத்தது மாதம் தேதிக்கு பின் ஆண்டு எழுதும் போது காற்புள்ளி இடல் வேண்டும். மாதம் தேதிக்கு பிறகு ஆண்டு எழுதும் போது காற்புள்ளி இடணும். அதே மாதிரி தேதி மாதம் ஆண்டு எழுதும் போது காற்புள்ளி இடக்கூடாது. நல்லா பாருங்க, மாதம் தேதிக்கு பின், அதாவது என்னது, மாதம் தேதிக்கு பின், மாதம் தேதிக்கு பின் ஆண்டு எழுதும்போது ஃபர்ஸ்ட் வந்து மாதம், அப்புறம் அடுத்தது என்னது ஆண்டு, அப்புறம் என்னது மாதம் தேதிக்கு பின், அதாவது மாதம் இங்க வந்து தேதி, மாதம் தேதிக்கு பின் ஆண்டு எழுதும் போது கண்டிப்பா காற்புள்ளி இடணும். எடுத்துக்காட்டு, மாதம் போட்டோம், அப்புறம் இங்க தேதி போட்டிருக்கோம், கண்டிப்பா என்ன பண்ணணும், காற்புள்ளி இட்டிருக்கோம். அதே மாதிரி என்ன எழுதக்கூடாது, தேதி மாதம் வருடம் எழுதும் போது காற்புள்ளி இடல் கூடாது, சரிங்களா. அடுத்து அரைப்புள்ளி, அது என்ன சொல்றோம்னா விலக்கிசை குறி அப்படின்னு சொல்றாங்க. அரைப்புள்ளி என்ன சொல்றாங்க, விலக்கிசை குறின்னு சொல்றாங்க. அதாவது கால்புள்ளியை விட அதிக இடைவெளி விட்டு வாசிக்க வேண்டும். அதாவது 2 மாத்திரை அளவு இடைவெளி விட்டு வாசிக்க வேண்டும். இதை வந்து அரைப்புள்ளி, ஏன்னா கால் புள்ளிக்கு 1 மாத்திரைனா 2 கால் சேர்ந்ததானே ஒரு அரை, அப்ப அரைப்புள்ளிக்கு எத்தனை மாத்திரை வேணும், 2 மாத்திரை இடைவெளி விட்டு வாசிக்க வேண்டும். இதுவும் பல இடங்கள்ல பயன்படுத்துறோம். ஒரே கருத்தை பல முற்றுத்தொடர்களால் கூறும் பொழுது அரைப்புள்ளி இட வேண்டும். எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா என்ன புரியும், தமிழ் இலக்கியங்கள் தொன்மையானவை போட்டிருக்கோமா, பொருள் நிறைந்தவை போட்டிருக்கோமா, அறக்கருத்துக்களை கூறுபவை. அதாவது ஒரே முற்று, ஆனா முற்று கிடையாது, சரிங்களா.
ஏன்னா இங்க தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு இதை எழுவாயா கூட வச்சுக்கலாம். இந்த எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட முற்றுகளை கொண்டு முடியும் பொழுது என்ன பண்ணணும், நம்ம இந்த அரைப்புள்ளியை போட வேண்டும். தமிழ் இலக்கியங்கள் தொன்மையானவை. இப்ப திரும்ப நீங்க இந்த குறி போட்டதுனால என்ன பண்ண தேவையில்ல, இந்த தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கறத இங்க பயன்படுத்தணும்னு தேவையில்ல. இதே நீங்க முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் தொன்மையானவை, தமிழ் இலக்கியங்கள் பொருள் நிறைந்தவை, தமிழ் இலக்கியங்கள் அறக்கருத்துக்களை கூறுபவை அப்படிங்கிற மாதிரி எழுதணும். அதுவே நீங்க இங்க அரைப்புள்ளி வச்சீங்கன்னா என்ன பண்ணலாம், தொடர்ச்சியா சொல்லலாம். தமிழ் இலக்கியங்கள் தொன்மையானவை, பொருள் நிறைந்தவை, அறக்கருத்துக்களை கூறுபவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்து காரணம் விளைவு இரண்டையும் கூறும் பொழுது அரைப்புள்ளி இட வேண்டும். மழை பெய்தது, குளம் நிறைந்தது. அதாவது காரணம், அதற்கான விளைவு. சரிங்களா? இப்ப மழை பெஞ்சதாலதான் குளம் நிறைஞ்சது. அப்ப குளம் நிறைஞ்சது காரணம் என்ன, மழை பெஞ்சது. அப்ப காரணம் விளைவு ரெண்டும் ஒரே சொல்ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த அரைப்புள்ளி இட வேண்டும். அப்புறம் இரு பொருளை ஒப்பிட்டு கூறும் பொழுது அரைப்புள்ளி இட வேண்டும். எடுத்துக்காட்டு, நிலவு குளிர்ச்சியானது, சூரியன் வெப்பம் நிறைந்தது. ஒப்பிட்டு காட்டுறமா நிலவையும் சூரியனையும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க அரைப்புள்ளியை பயன்படுத்த வேண்டும். அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட தகவல்களை கூறும் பொழுது அரைப்புள்ளி இடல் வேண்டும். பரிசு பெற்றவர்கள் விமலா, கோயம்புத்தூர். என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தகவல்களை கூறும் பொழுது. சரிங்களா? இந்த இடத்த பொறுத்தவரை தகவல் என்னது, அவங்க பரிசு பெற்றிருக்கிறது எந்த ஊர் அப்படிங்கிறது. இங்க பாருங்க, பரிசு பெற்றவர்கள் விமலா, கோயம்புத்தூர். இங்க ஒரு போட்டிருக்க அரைப்புள்ளி. அடுத்தது அம்பிகா குமார், இவங்க எந்த ஊரு, தேனி. கனிமொழி, கரூர். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தகவல்களை கூறும் பொழுது கண்டிப்பாக அரைப்புள்ளியானது இட வேண்டும். அடுத்தது முக்கால் புள்ளி. இது என்ன சொல்றாங்கன்னா விளக்கிசை குறின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தொடரில் வரும் செய்தியை விளக்க தொடர்ந்து செய்திகள் எழுதப்படும் போது முக்கால் புள்ளி இடப்படும். சரிங்களா? அரைப்புள்ளிக்கு கால், ஒரு நிமிஷம், அரைப்புள்ளிக்கு மேல் கால் இடைவெளி தர இந்த குறியீடு இடைப்படும். இதை என்ன பண்றாங்கன்னா 3 மாத்திரை அளவு உச்சரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கால இடைவெளி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்களே எல்லாம் பாருங்க. முதல் விஷயம், கால் புள்ளிக்கு 1 மாத்திரை, அரைப்புள்ளிக்கு 2 மாத்திரை, அப்ப முக்கால் புள்ளிக்கு 3 மாத்திரை. அதே மாதிரிதான் ஒவ்வொரு கால் ஏறும் பொழுதும் ஒவ்வொரு மாத்திரையானது ஏறுகிறது. இதுல பாருங்க, என்னவெனில், என்பது, என்றால் போன்ற சொற்களுக்கு பதிலாக தொடரில் முக்கால் புள்ளி இடப்படும். அதாவது என்னவெனில், என்பது, என்றால் இந்த இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நம்ம அந்த முக்கால் புள்ளியை பயன்படுத்தலாம். திருமணத்திற்கு வந்த அனைவரும் சொன்ன செய்தி, திருமணத்திற்கு வந்த அனைவரும் சொன்ன செய்தி என்ன பண்ணலாம், இங்க சொன்ன செய்தி என்னவெனில், அங்க சொல்லுக்கு பதிலாக என்ன பண்ணோம், முக்கால் புள்ளி போடுறோம். உணவு அருமையாக இருந்தது. சரிங்களா? அடுத்தது வீடு, அம்மா அப்பா குழந்தைகள் இணைந்து வாழ்வது. இப்ப என்ன பண்ணலாம், வீடு என்பது, இதுதான் இந்த முக்கால் புள்ளியினுடைய விளக்கம். இப்ப வீடு என்பது அம்மா அப்பா குழந்தைகள் இணைந்து வாழ்வது. இது என்ன சொல்ற, அந்த என்பதை கட் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம், நம்ம வீடு அம்மா அப்பா குழந்தைகள் இணைந்து வாழ்வது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும். சிறு தலைப்பை தொடர்ந்து அதனை விரிவாக கூறும் செய்திகளில் இடையில் முக்கால் புள்ளியானது இட வேண்டும். அனைவருக்கும் இருக்க வேண்டிய பழக்கங்கள் என்னவென்றால் உதவி செய்தல், அன்பு காட்டுதல், இனிமையாக பேசுதல். சரிங்களா? அதாவது இந்த தலைப்பாவும் சொல்றாங்க, அனைவருக்கும் இருக்க வேண்டிய பழக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி இது என்ன பண்றாங்க, ஒரு தலைப்பா சொல்லி அதுக்கு கீழே என்னென்ன பண்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம முக்கால் புள்ளி இடலாம். அடுத்து உரையாடல் வடிவில் எழுதும்போது கூறியதாவது என்ற சொல்லிற்கு பதிலாக முக்கால் புள்ளி இடப்பட வேண்டும். அதாவது ஆசிரியர் கூறியதாவது வீட்டு பாடம் செய்தாயா, மாணவர் கூறியதாவது இல்லை ஐயா, அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா? அதுல என்ன பண்ணோம், கூறியதாவது கட் பண்றதுக்கு என்ன பண்றோம், நம்ம 2 புள்ளிகள், அதாவது முக்கால் புள்ளிகளை இட்டு விடுகிறோம். ஆசிரியர் முக்கால் புள்ளி, வீட்டு பாடம் செய்தாயா, மாணவன் முக்கால் புள்ளி, இல்லை ஐயா, ஆசிரியர் முக்கால் புள்ளி, ஏன் எழுதவில்லை. சரிங்களா? இப்படி முக்கால் புள்ளின்னு சொல்லி வாசிக்க கூடாது. என்ன பண்ணணும், அதுக்கான பொருளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாசிக்கணும். ஓகே. அடுத்தது பட்டியல்கள் எழுதும்போது தலைப்புகளை அடுத்து முக்கால் புள்ளி இட வேண்டும். இதுல ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். பெயர், தொழில், பிறந்த செய்தி இப்படிலாம் எழுதும்போது கண்டிப்பா என்ன பண்ணலாம், நம்ம அந்த முக்கால் புள்ளியை பயன்படுத்தலாம். அப்புறம் முற்றுப்புள்ளி என்ன சொல்றாங்கன்னா முடிப்பிசை குறி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சொல்லை
முடித்து வைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முற்றுப்புள்ளி தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது நிறுத்த குறியீடுகளில் மிக குறிப்பிடத்தக்க இடத்தை பெறுவது எது? நமக்கு இந்த முற்றுப்புள்ளி தான். முற்றுப்புள்ளி ஒரு தொடர் முடிவு பெற்று விட்டது என்ற கருத்தை நமக்கு சொல்லும். சரிங்களா? எனக்கு பூங்கா, எனக்கு மன்னிக்கும், எனக்கு பூக்கள் பிடிக்கும். இந்த இடத்துல பிடிக்கும்னு சொல்லி அந்த சொல்லானது முற்று பெறுகிறது. அப்ப இங்க என்ன நம்ம பயன்படுத்துறோம்? முற்றுப்புள்ளியை பயன்படுத்துகிறோம். சரி, கட்டளை வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளி வரும். கட்டளை வாக்கியத்தின் முடிவில் என்ன பண்ணும்? உங்களுக்கு முற்றுப்புள்ளி வரும். புத்தகத்தை எடுத்து வா அப்படிங்கிறது ஒரு கட்டளை. ஆகவே என்ன பண்றோம்? நம்ம கட்டளை வாக்கியத்தை அடுத்து என்ன பண்றோம்? முற்றுப்புள்ளியை பயன்படுத்துகிறோம். அடுத்தது, படுக்கை வரிசையில் எழுதப்படும் பட்டியலின் இறுதியில் முற்றுப்புள்ளி இட வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க. பால் 5 வகைப்படும். அவை பால் 5 வகைப்படும். இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் முற்றுப்புள்ளி போட்டோம். ஏன்னா இங்க முற்று பெறுது. அவை ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்னன் பால், பலவின் பால். கடைசியில் எழுதும்போது கண்டிப்பா என்ன பண்றோம்? நம்ம முற்று போட்டு முடிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது, தொடர் முழுவதையும் அடைப்புக்குறிக்குள் எழுதும்போது முடிவில், அதாவது அடைப்புக்குள் என்ன பண்ணும்? முற்றுப்புள்ளி இட வேண்டும். இதுவே கூடுதல் தகவலானால் அடைப்புக்குறிக்கு வெளியே முற்றுப்புள்ளி இட வேண்டும். இது சின்ன விஷயம்தான், இருந்தாலும் என்னது நல்லா மைனூட்டா பார்க்க வேண்டியது. எல்லாரும் கடைக்கு சென்று விட்டனர், அம்மா மட்டும் செல்லவில்லை. இந்த இடத்துல என்னது? இது வந்து கூடுதல் தகவலா இருக்கு. அதனால அடைப்புக்கு உள்ள என்ன பண்றோம்? முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இதுவே வந்து ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தகவல் முழுசாவே என்ன பண்றோம்? நம்ம அந்த சொல்லுக்குள்ள முடிக்கிறோம். அதனால என்ன பண்றோம்? முற்றுப்புள்ளியை இந்த பிராக்கெட்டுக்கு உள்ள போடுறோம். இதுவே கூடுதல் தகவல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டா இருந்துச்சு, அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு நியூஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புள்ளிக்கு வெளில வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். சரிங்களா? அதாவது அந்த அடைப்பு குறிக்கும் வெளில என்ன பண்ணணும்? முற்றுப்புள்ளியானது வைக்க வேண்டும். இப்ப பலர் பேசும்போது ஆங்கில சொற்களை கலந்தே பேசுகின்றனர், ஸ்கூல் போன்றவை. உங்களுக்கு இதுல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இது வந்துட்டு பேசுகின்றனர் முடிஞ்சிட்டு. இது கூடுதல் தகவல். அதுக்கு அடைப்பு குறிக்கும் வெளில என்ன பண்றோம்னா முற்றுப்புள்ளி வச்சு நாம் அதை தெரியப்படுத்துகிறோம். அடுத்தது, முப்புள்ளி. தொடரில் விடப்பட்ட பகுதியை முப்புள்ளி இட்டு நிரப்புவர். அன்றிலிருந்து இன்று வரை அப்படியே டாட்டா டாட்டா வச்சிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தொடர்ச்சியா இப்ப நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அடுத்தது, சிந்தனை தொடர்ச்சியை குறிப்பதற்கு முற்றுப்புள்ளி இடலாம். அவன் நல்லவனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 3 முப்புள்ளிகளை இடுவாங்க. இது காரணம் என்னது? சிந்தனையின் தொடர்ச்சி. இதை இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அடுத்தது, தொடர்களின் ஒலிப்பு தொடர்ச்சியை குறிப்பதற்கு முப்புள்ளி இடல் வேண்டும். அம்மா அம்மா, அப்புறம் கொர்ரு. இந்த நிறைய சிறுகதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும் பொழுது அப்பா கொர்ரு கொர்ரு என்று குரட்டை விட்டு தூங்கினார். அப்போ இந்த கொர்ரு கொர்ரு அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க? முப்புள்ளி போட்டுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸா அது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அடுத்தது, கேள்விக்குறி. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது வினா பொருளை குறிப்பதற்காக இடப்படக்கூடிய குறி என்னன்னு பார்த்தீங்கன்னா வினாக்குறி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளிக்கு அடுத்தது மிகுதியாக பயன்படுத்தும் குறியீடாக இந்த வினாக்குறியானது திகழ்கிறது. பொதுவாக வினா சொற்களில் வரும் அனைத்து தொடர்களிலும் என்ன பண்ணும்? நம்ம கேள்விக்குறியானது போடுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினாவிசை குறி அப்படின்னு சொல்றாங்க. என்னது? இதுக்கு இன்னொரு பேர் என்னது? வினாவிசை குறி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது, உன் பெயர் என்ன? இந்த என்ன அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு வினாக்குறி. சரிங்களா? ஆனா என்ன பண்றாங்க? அங்கவங்க உங்களுக்கு வினாக்குறியானது போடுறாங்க. அடுத்தது, வினாக்குறிப்புள்ள முற்று பெறாத தொடர்களில் கேள்விக்குறி வரும். சரிங்களா? அதாவது வினாக்குறிப்புள்ள முற்று பெறாத, இந்த இடத்துல வந்து இந்த முற்று பெறாதங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். முற்று பெறாத தொடர்களில் கேள்விக்குறி வரும். சரிங்களா? பாருங்க, நாங்கள் கடைக்கு போகிறோம். நீங்கள், நீங்கள்ன்றது வந்து அந்த இடத்துல கமா, இதுதான். அது வந்து முற்று பெறல. அதுல என்ன வேணாலும் போடலாம்.
அதுக்கு அடுத்தது நீங்கள் போகின்றீர்களா அல்லது நீங்கள் வரமாட்டீர்களா அப்படிங்கிற மாதிரி எது வேணும் போடலாம் இல்லையா. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கள்ட்ட இருந்து பதில் எதிர்பார்ப்பதற்காக ஒரு வினாக்குறியை போட்டு முடிச்சுக்கிறோம். சரிங்களா. இந்த மாதிரி முற்று பெறாத தொடர்களில் கேள்விக்குறி வரும். இது வந்திருக்கா? ஓகே. அடுத்தது வியப்போடு கேட்கப்படும் கேள்விகளில் வினாக்குறி வரும். அமெரிக்காவா போகிறாய் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா. வியப்பா கேட்கும் பொழுது கண்டிப்பாக வினாக்குறி வரும். அடுத்தது தொடர்ந்து வினாக்கள் வருமானால் இறுதியில் கேள்விக்குறி கேட்டால் போதும். சரிங்களா. இது படகா இல்லை வீடா? இந்த இடத்துல படகா ஒரு வினாக்குறி தேவையில்லை. சரிங்களா. தொடர்ச்சியா வினாக்கள் வரும்போது கடைசியில ஒரே ஒரு வினாக்குறி மட்டும் போட்டாலே போதுமானது. இது படகா இல்லை வீடா, கடைசியில மட்டும் வினாக்குறி போட்டா போதும். அடுத்தது உணர்ச்சி குறி. இதை வந்து என்ன சொல்றாங்க, மெய்ப்பாட்டிசை குறி அப்படின்னு சொல்றாங்க. என்னது? மெய்ப்பாட்டிசை குறி. ஏன்னா உணர்ச்சி என்பது மெய்ப்பாடு தான். சரிங்களா. இது ஒரு முக்கியமான விளக்கம் இதில் கொடுத்துருப்பாங்க. இக்குறியீடு பெரும்பாலும் வியப்பு குறியீடு என்றே அழைக்கப்படுகிறது. ஆனா இது வியப்பு மட்டுமல்லாமல் எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டுகிறது. அதனால இது என்ன சொல்லக்கூடாதுன்னா ஆச்சரிய குறியும்பாங்க, அதாவது வியப்பு குறி. அதுவா மட்டும் சொல்லக்கூடாது. இது வந்து ஏதோ உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய குறி. ஆனால் அது உணர்ச்சி குறி தான். இப்ப காலில் அடிபட்டு விட்டது, அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஐயோ காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை என்கிற உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக சொல்றது. அதே மாதிரி இப்போ ஒரு தாஜ்மஹாலை பார்க்குறாங்க. என்னே தாஜ்மஹாலின் அழகு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து ஒரு ஆச்சரியம், அங்கே ஆச்சரியக்குறியை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம அந்த ஒரு உணர்ச்சி குறிக்கு ஆச்சரியக்குறிங்கிறது மட்டுமே பேர் வச்சோம்னா அவன் காலில் அடிபட்டதுக்கு அந்த குறியை நம்ம போட முடியாது. ஏன்னா அவன் காலில் அடிபட்டது ஆச்சரியம் கிடையாது. ஐயோ காலில் அடிபட்டு விட்டதே அப்படிங்கிறது என்ன கிடையாது, ஆச்சரியமே கிடையாது. சரிங்களா. அது ஒரு வேதனை, அது வேதனைக்குரிய விஷயம். ஆனால் அதே நமக்கு வேண்டாதவங்கள் அடிபட்டால் அது சந்தோஷத்துக்குரிய விஷயம், அது நமக்கு தேவையில்லை. ஆனாலும் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சந்தோஷமோ அல்லது வேதனையோ அல்லது வியப்போ எல்லாமே என்னதான், உணர்ச்சி தான். அப்போ அதுக்கு உணர்ச்சிக்குறி என்பதுதான் சரியான ஒரு பதம், அதாவது சொல். இதை பார்த்தீங்கன்னா இக்குறியானது உணர்ச்சிக்குறி என்று அழைக்கப்படுவதே சரியாகும். இதனை இன்னும் தெளிவாக மெய்ப்பாட்டிசை குறி அப்படின்னு சொல்றது யாரு? தேவநேய பாவாணர் சொல்றாரு. சரிங்களா. ஓகே. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் எல்லா சொற்களின் பின்னும் உணர்ச்சிக்குறி இடப்படல் வேண்டும். எடுத்துக்காட்டு, எவ்வளவு அழகான மலர். இந்த இடத்துல என்ன பண்ணும், கண்டிப்பாக உணர்ச்சிக்குறியை போட வேண்டும். நம் விருப்பப்படியே அனைத்தும் நன்றாக நடந்து விட்டது, இது மகிழ்ச்சி. அங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக இங்க ஒரு வியப்புக்குறி. அடுத்து, குமரனின் தாத்தா விபத்தில் இறந்து விட்டார், இது வந்து ஒரு அதிர்ச்சி. இந்த இடத்துல இந்த குறி போடுறவங்க அது மகிழ்ச்சிக்குரிய குறி கிடையாது. சரிங்களா. ஐ ஜாலி, குமரனின் தாத்தா இறந்து விட்டார்னு சொல்ல மாட்டாங்க. ஐயோ குமரனின் தாத்தா இறந்து விட்டார்களா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணுங்க, அது வந்து உணர்ச்சிக்குறி தான் போடணும். சொல்லினுடைய அமைப்பும் அந்த சொற்றொடருடைய பொருளும் தான் அதுக்கு வந்து உணர்ச்சியை வெளிப்படுத்துறது, அதாவது எந்த வகை உணர்ச்சி வெளிப்படுத்துறதுங்கிறத முடிவெடுக்கும். சரிங்களா. அடுத்தது, பல நூறு பேர் விபத்தில் இறந்து விட்டனர், இது வந்து இரக்கம். சரிங்களா. இதுல வந்து கண்டிப்பா ஒரு உணர்ச்சிக்குறியானது இட வேண்டும். அடுத்தது, இருளில் தோட்டத்திற்கு போனால் பாம்பு கடித்து விடுமோ, இது அச்சம். சரிங்களா. ஓகே. அப்புறம் உணர்ச்சி தொடர்களின் பின்னாலும் சொற்கள் இரட்டித்து வரும் இடங்களிலும் உணர்ச்சிக்குறி இடல் வேண்டும். ஐயோ பாம்பு பாம்பு இதெல்லாம் சொல்லும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணணும், நாம் உணர்ச்சிக்குறியை இட வேண்டும். அடுத்தது, விழிச்சொல் தொடர்ந்து வரும் பொழுது உணர்ச்சிக்குறி இடப்படல் வேண்டும். அம்மா, அப்பா, என் உயிர் நண்பனே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணணும், கண்டிப்பாக உணர்ச்சிக்குறியினை இட வேண்டும். அடுத்தது, வாழ்த்து சொற்கள் வரும்பொழுது உணர்ச்சிக்குறி இட வேண்டும். வாழ்க வாழ்க, வளர்க வளர்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக என்ன வரணும், இந்த உணர்ச்சிக்குறியானது இட வேண்டும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வினா கேட்கிறேன். இந்த வாழ்க, வாழிய, வாழியர் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், உணர்ச்சிக்குறிகள், அதான் மன்னிக்கணும், வியங்கோள் வினைமுற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம பள்ளியில பாடம் நடத்துறப்ப அந்த மாணவன்கிட்ட சொன்னேன், தம்பி வாழ்க, வாழிய, வாழியர் இப்படிலாம் வந்தா அது வந்து வியங்கோள் வினைமுற்றுப்பா அப்படின்னு. எப்படி சார்னவன் கேட்டான், அதுக்கு வயல் சொன்னேன், க, இய, இயர் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக வந்து அது வந்து என்ன இருக்கும், வியங்கோள் வினைமுற்றாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவன் டக்குன்னு கேட்டான்,
ஐயா அப்ப இயர்னு எது முடிஞ்சாலுமே அது வந்து வேங்கோல் வினைமுற்றா அப்படின்னா, ஆமாப்பா அதுல என்ன சந்தேகம்னு. ஐயா அப்ப செவிலியர் அதுக்கு வந்து என்னங்க வேங்கோல் வினைமுற்று வருமானு சொல்லி கேட்டான். சரிங்களா, இந்த அளவுக்கு இதா இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா செவிலியருக்கு வந்து வேங்கோல் வினைமுற்று கிடையாது. சரிங்களா, அது வந்து வாழ்த்துதல், வேண்டல், விதித்தல், வைதல் ஆகிய பொருள்கள்ல வந்து திரும்ப இயர் அப்படிங்கிற முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து வேங்கோல் வினைமுற்றுல வரும். ஓகேவா. அடுத்தது முழக்க சொற்களில் எழுதும் பொழுதும் உணர்ச்சிக்குறி இடப்பட வேண்டும். உண்மை, முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணணும், உணர்ச்சிக்குறி இடப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி. இது உரையாடல்கள் உரைப்பகுதியில் வரும் இடங்கள்ல இந்த குறியானது இடப்படல் வேண்டும். நானும் வருகிறேன் என்றான் மணி. என்ன பண்ணாச்சு, நானும் வருகிறேன் என்றான் மணி. அதாவது உரையாடல்கள் அதுல உரை பகுதிகளில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குறியை இட வேண்டும். எது, இரட்டை மேற்கோள் குறி. ஓகே. அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி. ஏதாவது ஒரு நூலிலிருந்து ஒரு பகுதியை மேற்கோளாய் சொல்லும் பொழுது அங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒற்றை மேற்கோள் குறி போகணும். எது, அறம் செய்ய விரும்பு. இப்படி சொல்லும் பொழுது என்ன பண்ணணும், கண்டிப்பாக உங்களுக்கு அங்க ஒற்றை மேற்கோள் குறி போடணும். ஏன்னா எங்கிருந்து எடுத்து அந்த கொட்டேஷன் அது. சரிங்களா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஒற்றை மேற்கோள் குறின்னு சொல்லுவோம். தொடரில் நம் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கருத்து வரும்பொழுது அங்கேயும் என்ன பண்ணலாம், ஒற்றை மேற்கோள் குறி போடணும். சரிங்களா, அவனை பார்த்தவுடன் அவன் மிகவும் நல்லவன் என நினைத்தேன். சரிங்களா, அவனை பார்த்ததும் அவன் மிக நல்லவன் என நினைத்தேன். அந்த இடத்துல என்ன பண்றோம், அவன் அது நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்துறோம் இல்லையா, அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒற்றை மேற்கோள் குறி போடணும். ஒரு சொல்லை அல்லது தொடரை தனித்து காட்ட ஒற்றை மேற்கோள் குறி இடப்படல் வேண்டும். கணக்கில் அவன் புலி. சரிங்களா, அந்த புலிங்கிறத தனிச்சு காட்டணும். அதுக்கு என்ன பண்றோம், நம்ம ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துகிறோம். கலைச்சொல் அப்புறம் மொழிபெயர்க்கப்பட்ட பகுதி ஆகியவற்றை எழுதும் போது ஒற்றை மேற்கோள் குறி இடப்படல் வேண்டும். ஏ என்னும் இடைச்சொல். சரிங்களா, இந்த ஏ அப்படிங்கிறது என்னது, ஒரு இடைச்சொல்னு சொல்றாங்க. அதை தனிச்சு காட்டணுங்கிறத என்ன பண்றோம், நம்ம ஒற்றை மேற்கோள் குறி போடுறோம். அடுத்தது, ஊரில் உள்ள குழந்தைகள் மெல்லே ஹெத்தேயை ஏய் காக்கே சோப்பு, ஏய் காக்கே சோப்பு என்று அழைத்தனர். சரிங்களா, இது ஏதோ மொழிபெயர்ப்பு தான். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், இதுல நம்ம ஒற்றை மேற்கோள் குறி போடணும். அடுத்தது, மேற்கோள்கள், தலைப்பு, பழமொழி ஆகியவை தொடரில் வரும்பொழுது ஒற்றை மேற்கோள் குறி இடப்படல் வேண்டும். அதாவது மேற்கோள் போடுறோமா அல்ல ஏதாச்சும் தலைப்பை எதுவும் சொல்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், இதுல மேற்கோள் குறியை போட வேண்டும். ஒற்றை மேற்கோள் எதுவும். அடுத்தது, பிறருடைய கருத்தை உள்வாங்கி ஒரு தொடரை உருவாக்கும் போது அங்கே என்ன பண்ணும், ஒற்றை மேற்கோள் குறி போடணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கூற்றின் பொருளை நான் இப்போது உணர்ந்தேன். அப்படி சொல்லும் பொழுது என்னது, இது கணியன் பூங்குன்றனார் சொன்னது. இது அந்த கூற்றின் அதை வந்து நம்ம உணர்ந்து சொல்லும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணணும், அங்க ஒற்றை மேற்கோள் குறியை போட வேண்டும். அப்புறம் தனி மேற்கோள் குறி. எழுத்து அல்லது எண் விடுபட்டுள்ளது என்பதை குறிக்க இக்குறி பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா, இது எழுத்து அல்லது எண் விடுபட்டுள்ளது என்பதை குறிப்பதற்கு இக்குறியானது பயன்படுத்தப்படுகிறது. ஓகே. எழுத்து விடுபட்டு எழுதுவது தமிழ் மொழியில் இல்லை, எனவே வருடங்களை குறிப்பதற்கு மட்டும் இது பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் அவங்களுக்கு சிலபஸ்லையும் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் வெறும் 99ன்னு போட்டோம்னா என்ன அர்த்தம், இங்க 1999ன்னு அர்த்தம். இதை விடுபட்டு உள்ளதை குறிப்பதற்காக நம்ம இந்த இதை பயன்படுத்துகிறோம். அது இந்த கமா கிடையாது, வெறும் இந்த மேல உள்ள இது மட்டும்தான். ஓகேவா. அடுத்து, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேற்படி குறி. இந்த மேற்படி குறி அப்படிங்கிறது எது வரும்னு பாத்தீங்கன்னா, முதல் வரியில் சொல்லப்பட்ட செய்தியே அடுத்த வரியிலும் சொல்லும் பொழுது அந்த அடுத்த வரையிலும் தொடரும் போது இக்குறி இடப்படும். சரிங்களா, அதாவது அந்த நம்ம எப்படி சொல்றது, தீபிகா பாட்டு போட்டி அதே இது அடுத்த வரும்போது அந்த ரெண்டு இது மாதிரி போடும், கமா மாதிரி. அந்த குறி என்ன சொல்றாங்கன்னா மேற்படி குறி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேலே உள்ளதை அப்படியே படி எடுத்து நாம் எழுதுவதால் அது பேர் என்னது, மேற்படி குறி. சரிங்களா, ஓகேவா. தீபிகா பாட்டு போட்டி, கார்த்தி
பாட்டு போட்டி, அருண் பாட்டு போட்டி. சரிங்களா? அடுத்தது பிறை அடைப்பு குறி. விவரித்தல் கூடுதல் தகவல் போன்றவற்றை இக்குறியிட்டு சொல்லப்படும். அதாவது புதன்கிழமை வந்து தை 10ன்னு சொல்றாங்க. தை 10 வரக்கூடிய புதன்கிழமை. சரிங்களா? அதாவது விவரித்தல் தானே. அப்ப என்ன பண்ணா பிராக்கெட் போடுறோம். அடுத்தது ஓட்டப்பந்தயத்தில் ராஜா வயது 12 முதல் பரிசு பெற்றான். இந்த வயது 12 அப்படிங்கிறது தேவையில்லை, எக்ஸ்ட்ரா அது. அதனால என்ன பண்றோம், நம்ம பிராக்கெட்ல கொடுத்துக்கிறோம். அடுத்தது தமிழ் தேதிகள் எழுதும் போது அவற்றுக்கு இணையான ஆங்கில தேதியை பிறை அடைப்புக்குள் எழுத வேண்டும். ஐப்பசி 18ஆம் நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான தமிழ் தேதியை சொல்றப்ப என்ன பண்ணணும், மன்னிக்கணும், அதுக்கான ஆங்கில தேதியை சொல்லும்போது என்ன பண்ணணும், நாம இந்த பிறை அடைப்புக்குறி என்று சொல்லக்கூடிய இந்த பிராக்கெட்டை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது தமிழை அடுத்து பிறமொழி சொற்கள் வரும்பொழுது பிறமொழியை எழுத்து பெயர்த்து எழுதும் போதும் பிறை அடைப்புக்குறி எழுத வேண்டும். ரிச் டாட், புவர் டாட், இதை நம்ம என்ன சொல்றோம், அப்படியே மொழிபெயர்த்து எழுதுறதுனால இங்கே அடைப்புக்குறி போடுறோம். சரிங்களா? அடுத்தது இந்த புத்தகத்தின் பிரதி, இதை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது என்ன பண்றோம், நம்ம பிறை அடைப்புக்குறியை பயன்படுத்துகிறோம். மேற்கோள் காட்டப்பட்டவையின் ஆதார நூல்களின் பெயர்கள் வந்து பிறை அடைப்பில் எழுத வேண்டும். சரிங்களா? அன்பெனப்படுவது பகிர்மானத்தின் பிழைப்படாமை அப்படின்னு சொன்னது யாரு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இதை சொன்னது இவர் தான். இதை வந்து அவருடைய ஆதார நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணணுங்க, நம்ம பிறை அடைப்புக்குறியை பயன்படுத்த வேண்டும். அப்புறம் கதைகளின் இறுதியில் முடிவு அல்லது தொடரும் ஆகியவை பிறை அடைப்புக்குள் எழுதப்பட வேண்டும். நீங்க பார்த்திருப்பீங்க, சிறுகதையெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, அதுவும் வாரமலர்கள் நாளிதழ்கள் வரக்கூடிய சிறுகதையெல்லாம் படிக்கும் பொழுது கீழே என்ன பண்ணுவாங்கன்னா தொடரும் அப்படிங்கிறமே போடுவாங்க. சரிங்களா? அப்படி போடும்பொழுது கண்டிப்பாக என்ன இருக்கணும், பிறை அடைப்புக்குறி இருக்க வேண்டும். அடுத்தது சதுர அடைப்பு. பிறை அடைப்புக்கு மற்றொரு அடைப்பு தேவைப்படும் பொழுது சதுர அடைப்பை பயன்படுத்தலாம். சரிங்களா? அதாவது பிறை அடைப்புக்குள்ளேயே நம்ம இன்னொரு இது சேர்க்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம சதுர அடைப்பை பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, பாரதியார் கண்ணனை புகழ்ந்து இங்கே ஆரம்பிச்சுட்டு பிறை அடைப்பு. சரிங்களா? கண்ணனின் காதலன், அதுக்கு உள்ளே நம்ம ஒரு பிறை அடைப்பை பயன்படுத்தாம என்ன பண்றோம்னா சதுர அடைப்பை பயன்படுத்தும். பக்கம் 30. சரிங்களா? கண்ணனின் தாய் பக்கம் 33, கண்ணனின் சீடன் பக்கம் 40 என பல பாடல்களை எழுதி உள்ளார். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு பிறை அடைப்புக்குள்ளேயே நம்ம இன்னொரு அடைப்பு பயன்படுத்துறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நம்ம சதுர அடைப்பாக பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்புறம் இணைப்பு கூடு, அதாவது ஐஃபன்னு சொல்லக்கூடிய இணைப்பு கூடு. தனித்தனியே கூறப்பட்டவை அனைத்தும் முடிவில் தொகுப்பு என்று உணர்த்தும் வகையில் எழுதுகையில் இணைப்பு கோடு போட வேண்டும். எடுத்துக்காட்டு, எலுமிச்சை, ஆரஞ்சு, மிளகாய், பப்பாளி. இணைப்பு கோடு, இவை விட்டமின் சி நிறைந்த பழங்கள். சரிங்களா? இது சொல்லும்போது என்ன பண்ணணும், நம்ம அந்த இணைப்பு கோடை பயன்படுத்துகிறோம். என்று என்பதற்கு இடையில் என்னவெனில், இது வந்து தப்பு, மிஸ்டேக்ஸ். என்னவெனில் போன்ற சொற்களுக்கு பதிலாக இணைப்பு கோடு போடலாம். வாடா போகலாம், அம்மா அவனை கூட்டிக் கொண்டு நடந்தாள். அதாவது வாடா போகலாம் என்று அம்மா அவனை கூட்டிக் கொண்டு நடந்தாள். இந்த என்றுக்கு பதிலாக என்ன பண்றோம், நம்ம ஐஃபன் போடுறோம். இந்தியா, பாகிஸ்தான், இந்த இடையில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்றோம், நம்ம ஐஃபன் போடுறோம். எனது மிகப்பெரிய பலம் எனது குடும்பம், எனது மிகப்பெரிய பலம் என்னவெனில் எனது குடும்பம். அந்த என்னவெனிலுக்கு பதிலாக அடைப்புக்குரிய, அதாவது அந்த இணைப்புக்குறியை போடுறோம். மரம் இயற்கையின் வரம், மரம் என்பது இயற்கையின் வரம். அந்த என்பதுக்கு பதிலாக என்ன பண்றோம், நம்ம அந்த இணைப்பு கோட்டை போடுகிறோம். அடுத்தது, இது முதல் இதுவரை என்று கூறும் எண்களுக்கு மத்தியில் இணைப்பு கோடு இட வேண்டும். அதான் வேலை நேரம் 10லிருந்து 6, அந்த 10 முதல் 6 வரை அப்படின்னு குறிப்பிடுவதற்காக இணைப்பு கோட்டினை போடுகிறோம். அப்புறம் மேற்கோள் கூறப்படும் செய்தியில் உள்ள நூலின் பெயரை எழுதும் போது இணைப்பு கோடு தர வேண்டும். அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், திருக்குறள். சரிங்களா? இது திருக்குறளுடைய வாசகம்னு உணர்த்துவதற்காக என்ன பண்றோம், நம்ம இணைப்புக்குறியை போடுகிறோம். அப்புறம் சாய்கோடு, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருத்தமான சொற்களை எழுதும் போது அல்லது என்ற சொல்லுக்கு பதிலாக சாய்கோடு இடலாம். இந்த வேலையில் சேர தமிழ் அல்லது ஆங்கிலம் அல்லது மலையாளம் அல்லது கன்னடம் ஆகிய மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும். சரிங்களா? நாங்க இங்கேயே ஹிந்தி சேர்க்கல. ஓகே, இந்த வேலையில் சேர தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். அப்புறம் சுருக்க முறையில் எழுதும் போதும்
சாய்வுக்கோடு பயன்படுத்த வேண்டும். இந்த தப்பேன்னு போடுவாங்க, அதாவது தந்தை பெயர் அப்படின்னு போடுவதற்கு பதிலாக தப்பே அப்படிங்கிற மாதிரி சுருக்கம் எழுதும் பொழுதும் இந்த குறுக்கு கோட்டை பயன்படுத்துவார்கள், அதாவது சாய்வுக்கோடு. அப்புறம் அல்லது என்ற பொருளில் பயன்படுத்துவது போல மற்றும் என்ற பொருள் எழுதும் போதும் கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம சாய்க்கோட்டை பயன்படுத்த வேண்டும். அந்த ஊருக்கு விடுதி பேருந்து வசதிகள் உண்டு. சரிங்களா? அதாவது அல்லது அப்படிங்கிறது பொருளை பயன்படுத்துவது போல மற்றும் என்ற பொருள் எழுதும்போது சாய்க்கோடு இடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஊருக்கு பேருந்து அந்த ஊருக்கு விடுதி பேருந்து வசதிகள் உண்டு. இந்த இடத்துல நீங்க குறுக்கு கோடு போட்டீங்கன்னா அந்த ஊருக்கு விடுதி அல்லது பேருந்து வசதி உண்டு அப்படின்னு தான் பொருளாகும். அதாவது ரெண்டுத்துல வச்சு ஒண்ணுதான் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இதுவே நீங்க கமா போட்டு எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், விடுதியும் இருக்கு பேருந்து வசதியும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக இந்த நிறுத்தற்குறி அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? சரி, இன்றைய வகுப்புல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு விளக்கம் தரேன். நிறைய ஏதேனும் இந்த வகுப்பு பற்றின கமெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இது உங்களுக்கு லைவ் கிளாஸாக கொடுத்து வந்திருக்கணும். ஆனால் ஒரு சில சின்ன சின்ன இணைய கோளாறு காரணமாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் ரெக்கார்டர் கிளாஸாக கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்படி எழுதி வச்சுட்டு கூட அடுத்தடுத்த நேரடி வகுப்புகள் வரும்பொழுது கேளுங்க, அதுக்கான விளக்கமானது நான் உங்களுக்கு தரேன். சரியா? இதுவரை என்னுடைய வகுப்பிலிருந்து கவனித்து பயன்பெற்றமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்தி யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.